நாடி அறம் செய்வின் அந்நிலம் ஓம்பிதி நாடி புனிதரை போற்றுமின் நாம் விதி வேண்டும் அதன் சொல்லின் மானிட ஆம்பிதி பெற்று அருமை வல்லார்க்கே ஔவியம் பேசி அரங்கிட நில்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வௌவன்மின் செவ்வியனா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 1488 10வது அத்தியாயம் 5வது தந்திரம் திருமந்திரத்தில் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது, மண்மார்க்க மாமுத்தி சித்திக்கும் வைப்பதாம், பின்மார்க்கமானது பேரா பிறந்திருந்த துன்மார்க்க நாண துரிதுமாமே. இந்த நால்வர் பெருமக்களை பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், ரகமார்க்கம், சன்மார்க்கம். இதுல அதுல அப்படியே சரியை கிரியை யோகம் ஞானம்னு வரும். அப்பர் தாச மார்க்கத்துக்கும், சற்புத்திரத்துக்கு ஞான சம்பந்தரும், சகமார்க்கத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும், சன்மார்க்கத்துக்கு மாணிக்கவாசகரும் சொல்லுவாங்க. 4 பேரும் தன்னுடைய இயல்புல வழிகாட்டி நடந்திருக்கிறாங்க. அப்ப இறைவனை நம்மாக உணர்கின்றது அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இந்த சகமார்க்கத்துல வர்றது. ஒரு நண்பனை உரிமையா இருக்கும்போது எது வேணாலும் உயிரை கூட கொடுப்பான் அப்படின்ற மாதிரி முதல் வரியில சன்மார்க்கம் அல்லது உண்மை நெறியை செல்பவர்களுக்கு எல்லாமே இறைவன் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அதுல என்ன கிடைக்குது அப்படின்னா முக்தி பேரும் கிடைக்குது, சித்தியும் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பேரும் அதுல முடியும். வேற வழியில செல்றவங்க எல்லாம் எப்பயும் சொல்ற மாதிரிதான் இந்த பிறவி பிணியிலே இருக்க வேண்டியதுதான். அப்ப உன்மார்க்கம் சன்மார்க்கமாக இருக்குமையானால் அது உண்மையான ஞான மார்க்கமே அப்படின்னு நம்ம உறுதியோடு இருக்கலாம் அப்படின்னு இங்க நமக்கு அத்தாரிட்டியா சொல்றதா நாம உணர முடிகின்றது. அப்ப ஞான மார்க்கம் சன்மார்க்கம் இதுல நிற்கும் போது இறைவன் நமக்கு தோழனாகி விடுகின்றான், உடனிருந்து வழிகாட்டுகின்றான். என்ன இதெல்லாம் நடக்கின்றது அப்படின்றதுதான் திருப்பி இந்த பாடல சொல்ல வர்றது நினைவூட்ட விரும்புகின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் சகமார்க்கம் பாடல் 1488 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது, மண்மார்க்கமாமுத்தி சித்திக்குள் வைப்பதாம், பின்மார்க்கமானது பேரா பிறந்திருந்து துன்மார்க்க ஞானத்தை உறுதியுமாமே. சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது, மண்மார்க்கமாம் முத்தி சித்திக்கும் வைப்பதாம், பின்மார்க்கமாவது பேரா பிறந்து இருந்து உன்மார்க்க ஞானத்து உறுதியுமாமே. இதன் விளக்கமாக சரவணனையா தரத்திலிருந்து, உண்மை வழியில் ஞானம் பெற்ற சாதகர்களுக்கு தானாகவே இறைவன் தோழமையுடன் வழிகாட்டும் நெறிமுறையாக சகமார்க்கம், அதாவது தோழமை வழிமுறை இருக்கின்றது. இதுவே எப்போதும் நிலைத்து நிற்கின்ற வழியாக இருந்து முக்தி பேறு அடைவதற்கும் நினைப்பதையெல்லாம் செயல்பட வைப்பதாகவும் இருக்கின்றது. இதற்கு நேர் எதிரான வழியில் செல்பவர்கள் இடைவிடாமல் பிறவி எடுத்து இறந்து மீண்டும் மீண்டும் மனம் செல்கின்ற வழியில் செல்லும் போதும் இறைவன் தோழமையுடன் மறைந்திருந்து ஒரு காலத்தில் உண்மை ஞானம் உறுதியாக கிடைக்கும்படி அருள்வார். இதன் உட்கருத்தாக
உண்மை வழியில் ஞானம் பெற்றவர்களுக்கு இறைவன் தோழமையாக அருகிலே இருந்து நினைப்பது அனைத்தையும் செயல்படுத்துகின்றார். எந்த வழிமுறையையும் பின்பற்றாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து இறந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தாலும் இறைவன் தோழமையாக மறைந்திருந்து வழிகாட்டி ஒரு காலத்தில் ஞானம் பெறும்படி அருளுவார் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. தேவரம் பார்ப்போம். சிவநெறியில் யோகத்தை சகமார்க்கம் ஒத்துடன் நிற்கும் தோழமை நெறி என கூறுதல். சன்மார்க்கமாகிய ஞானத்தின் தன்மையே கொண்டு விளங்குதல் பற்றியா. அதனால் சிவநெறி யோகம் உண்மை ஞானத்தால் உலகாகின்ற முக்தி பேற்றுள் உய்க்கும். ஏனையோர் கூறும் யோகங்கள் ஓயாது பிறந்து இறத்தலை பெறாது விரும்பிக் கொள்வனவே ஆகும். அவற்றால் ஞானமாகிய உறுதி பொருள் கிடைத்தலும் கூடுமோ? இதன் குறிப்புரையாக சிவமான் தன்மையை பெறுதற்கு அனித்தாம் நிலையை எய்துவித்தல் பற்றியே யோகம் சகமார்க்கம் தோழமை நெறி எனப்படுகின்றது என்பதும், அதனால் அந்நிலையை எய்துவிக்க மாட்டாத பிற யோகங்கள் சகமார்க்கம் என்பதற்கு பொருளாகா என்பதும் கூறியவாறு. எனவே பிற யோகங்களை சிவநூல்கள் யோகமாக கொள்ளுதல் இல்லை என்பது பெறப்பட்டது. யோகத்திலும் ஞானத்தன்மையே உளதாதல் ஆதார பங்கயங்களை 6 அத்துவாக்களாகவும் நிராதார சக்தி மண்டலம் கொள்ளப்படுதலும் அதற்கும் மேலான மீதானம் கூறப்படுதலும் பிறவுமாம். இவை அடயோகம் பாதஞ்சலி யோகம் முதலியவற்றில் இல்லாமை அறிக. சன்மார்க்க ஞானமதின் பொருளும் வீறு சமய சங்கேத பொருளும் தான் ஒன்றாக பன்மார்க்க நெறியினிலும் கண்டதில்லை என்று தாயுமான் அடிகளும், மெய்மை சிவயோகமே யோகம் அல்லாத எல்லாம் அவயோகம் என்றே அறி என்று திருக்களிற்றுப்பாடி இங்கு நினைக்கத்தக்கது. பிறந்து இறந்து உன்மார்க்கம் என்றது பிறந்து இறந்து உழன்றும் அதனையே விரும்புகின்ற மார்க்கமாம் என்றவாறு. எனவே அவை மலநடையேயாய் பிறவியை அறுக்க மாட்டாய் என்பது போந்தது. ஆனது என்றது பிறவற்றுள் ஒவ்வொன்றையும் தனித்தனி நோக்கிற்று. இறந்தும் எனும் இழிவு சிறப்புமை தொகுத்தலாயிற்று. அதனையே உண்ணும் மார்க்கமாம் என்க. உறுதியும் என்னும் உண்மை சிறப்பு. ஆமை என்பது எதிர்மறை பொருட்டு. இதனால் சிவயோகத்து சிறப்பு கூறும் முகத்தால் அது சகமார்க்கம் எனப்படுவதற்கு ஏது கூறப்பட்டது அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. இன்னொரு இதுல ஒரு நாளை வரி அதை முடிச்சிடுறேன். இந்த குணசேகரம்.comல கொடுத்திருக்கிறது. சன்மார்க்க நிலையை அடைய வழிகாட்டியாக இருப்பது சகமார்க்கமாகும். சகமார்க்கம் என்பது தோழமை நெறியாகும். இந்நெறி சிறந்த பேராகிய சித்திக்குள் நிலைப்பித்தலாகும். நன்னெறியை விடுத்து ஏனைய நெறிகளில் நம்பி கை வைத்து அவற்றை பின்பற்றுவோர் பிறப்புகளை அறுக்க மாட்டார்கள். இந்நெறியை அறிமுகப்படுத்தியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு இதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இதை வாசிச்சேன். அம்மா கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்களும். நன்றிங்க, மிக அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. அருமையான விளக்கங்கள், நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1488. சன்மார்க்கம் தானே சகமார்க்கம் ஆனது, மண்மார்க்கம் முத்தி சித்திக்குள் வைப்பதுவாம். பின்மார்க்கம் ஆனது பேரா பிறந்து இறந்து, துன்மார்க்கம் ஞானத்து உறுதியுமாமே. Translation: Sagamarga is nothing but Sanmarga. This eternal path leads to liberation. The other paths are unfit to pursue, for they help only to born and die ceaselessly. Can they help one to ஞானா அப்படின்னு கொஸ்டினோட நிறுத்திருக்காங்க. சன்மார்க்கம் தானே சகமார்க்கம் ஆனது. இன்னையிலிருந்து நம்ம சகமார்க்கம் பார்க்குறோம். அதுல முதல் பாடல் சரியை கிரியை யோகம் ஞானம்னு அப்புறம் இப்ப ஞானம் யோகம் சரியை கிரியைன்னு வருது. அதுல இருக்க மார்க்கங்கள்ல நம்ம சன்மார்க்கம் பார்த்தோம். அது ஞான பாதையில இருக்க சன்மார்க்கம் பார்த்தோம். தான் அவனாதல் அந்த அந்த விஷயம் சிவமாகவே ஆகிறது. அதுக்கும் கீழே இருக்க நிலை என்னன்னா யோக மார்க்கம்.
இங்க வந்து என்ன அப்படின்னா, இத வந்து தோழமை மார்க்கம்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னா, இந்த நம்ம யோகத்துல இருக்கும்போது, நான் எப்படி ஆகும்னா, இதுல என்ன ஒண்ணே ஒண்ணு மட்டும் இங்க இல்ல. யோகத்துல நம்ம எல்லாமே கத்துக்கிட்டு வந்துட்டுருப்போம். மனம் அமைதியாகிறது, நம்ம சொன்ன மாரி மனமும், புத்தி, சித்தமுமே 3மே இங்க அடங்கிடும். எல்லாமே ஓகேவாயிடும். நமக்குள்ள இருக்க அந்த கர்ம வினைகளும், அந்த எழுத்து சொல்றோம் இல்லையா? தலையெழுத்துக்களும், வினைகளுமே நீங்க பெற்றும். அதனால முக்தியும், ஜீவன் முக்தராகவும் ஆக முடியும். சித்தமும் கிளீன் ஆகுறதுனால. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இங்க நீங்கல என்னன்னா, அந்த அகங்காரம். அந்த நான் இன்னும் இறைவன் ஆகல அப்படிங்கிற இதுலயே இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு மாரி தான் இருக்கிறது. அதாவது இந்த தியானம் பண்ணி சமாதி நிலைக்கு போறவங்களால என்ன ஆக முடியும்னா, சிவத்துல போய் நிக்க முடியும். ஆனா திரும்பி இந்த உடம்புக்கே வந்துருவாங்க. இப்ப எப்படி நம்ம ஃப்ரெண்ட போய் பார்க்கலாம், பேசலாம், அங்கேயே கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம். ஒரு நாள் கூட தங்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் இல்லையா? ஆம், நான் வந்து சிவனா இருக்கேன்றது இல்லாம, அது ஞான மார்க்கத்துல தான் தான் அவனாதல். இங்க வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு மாரி தான். இன்னும் நான் வந்து அங்க இன்னும் இறைவனா ஆகல. ஆனா இறைவன் வந்து எனக்கு எப்போ வேணாலும் நான் போய் இறைவனோட இடத்துல போய் இருந்துட்டு வர முடியும். சமாதி நிலையில போயிட்டு இறைவனாகவே இருக்கவும் முடியும். ஆனா இந்த நானுங்கிறது இன்னும் போகல இங்க. இந்த யோகத்துல இருக்கிறப்ப அந்த நான் அகங்காரம் அதான் சொன்னோம் இல்லையா? மனம், புத்தி, சித்தம் இந்த 3ம் தெளிவு பெற்றும் மத்த இது பாதையில அந்த அகங்காரம்ங்கிறது, அந்த தானுங்கிறது மாறுறது எப்பன்னா, ஞான பாதைக்கு வரும்போது தான். அதனால இந்த பாதை நம்ம இதுக்கு இப்ப அந்த கேலண்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து இப்ப பாக்ஸா போட்டு எழுதி இருக்கிற மாரி தான் நம்மளோட தலையெழுத்தும் எழுதி 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 நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் நீக்க நீக்க தான் அந்த யோகத்துல வரும்போது தான் முழுமையா நீக்கப்பெறும். அந்த நமக்கான தலையெழுத்தெல்லாம். அதுக்கப்புறம் அந்த கட்டத்தையும் நீக்கணும். அந்த கட்டத்தையும் நீக்கினா தான் நம்ம வந்து சிவமாக முடியும். அதுதான் நான் இங்க பார்க்குறேன். இன்னொரு உதாரணமும் பார்க்கலான்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான். ஒரு பொம்மை அட்டைப்பெட்டி மாரி தான். பொம்மை நெறைய சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பொம்மைகள்லாம் நீக்க நீக்க எல்லாத்தையும் எடுத்துட்டா அங்க என்ன இருக்கும்? காலி இடம் மட்டும் தான் இருக்கும். அந்த வெளியே இருக்க காலி இடத்தோட அதையும் சக்தி தேவி நமக்கு தொறந்து விட்டுருவாங்க. சிவத்தையும் காமிச்சு விட்டுருவாங்க. அப்படி சிவத்தையும் காமிச்சு விட்டாலும், நம்ம போவோமான்னா, இந்த அட்டை டப்பிய விட்டு போக மாட்டோம். அந்த அட்டை பெட்டியிலே தான் இருப்போம். அந்த அட்டை பெட்டியும் நம்ம காலியானா தான் அந்த ஞான பாதைக்கு நம்ம போ முடியும். அந்த அகங்காரம், நான் என்றது நீங்கிறது வந்து ஞான பாதையில. யோக பாதையில அது எல்லாத்தையும் நம்ம காலி பண்றது. அந்த வினைகள் எல்லாத்தையும் காலி பண்ணி, நம்ம இறைவனும் தெரிஞ்சுருவாரு. இவர் தான் சிவமா, நான் போய் போய் நான் சமாதியில இருக்கேன், தியானத்துல இருக்கேன் அப்படின்ற மாரி நமக்கு தெரிஞ்சிரும். ஆனாலும் நானுங்கிறத ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, நம்மளால முழுமையா சிவமாக ஆக முடியாத நிலை இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் மாரி தான். இன்னும் டீச்சர் ஆகல. ஆனா டீச்சர் ட்ரெய்னிங்ல இருக்கிற மாதிரி. அவ்வளவுதானே தவிர ரொம்ப இது இல்ல. இதுக்கு நமக்கு டீச்சர்ன்றது தெரிஞ்சிருச்சு. இதுதான் டீச்சர், இவங்க தான் இப்படிதான் பாடம் நடத்தணும். இதான் டீச்சர் ஆகுறதுக்கான தகுதி எல்லாமே வந்துருச்சு. ஆனா இன்னும் நான் ட்ரெய்னிங்ல தான் இருக்கேன். இன்னும் முழுசா நான் டீச்சர் ஆகல அப்படிங்கிற நிலை. மன்மார்க்கம் அதனால இதுவும் சிவத்தை புடிச்சிட்டதுனால இதுவும் சன்மார்க்கம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற மார்க்கம்லாம் வந்து இன்னும் சிவத்தையே பிடிக்காத மார்க்கம். அதனால அது சன்மார்க்கம் ஆகாது. இதை வந்து நம்ம சிவத்தை உணர்ந்துட்டோம். என்ன நிலையா அதிலேயே இருக்க முடியாத நிலையா இருக்கிறதுனால இது அடுத்த நிலையாக நமக்கு அடுத்த கீழ்நிலையாக இருக்குது. மண்மார்க்கமா முத்தி சித்திக்குள் வைப்பதுவாம். மண்மார்க்கம்னா இந்த பெருமைக்கான மார்க்கம். ஏன்னா எல்லாமே நமக்குள்ள நடக்கிறது வந்து இங்கதான். அதாவது இறைவனை உணர்றது, இந்த தியானம் தவத்தில் மூலமா தான் நம்ம இறைவனை உணர முடியும். அந்த இறைவனை உணர்றது, நம்மளோட வினையெல்லாம் நீங்கிறது, இது எல்லாமே நடக்கிறது எங்கன்னா யோகத்துல தான். அதனால யோக மார்க்கத்தோட முக்கியத்துவம் வந்து நமக்கு முக்தியும் கிடைக்கும், சித்திகளும் கிடைக்கும். அந்த யோக பாதையில நம்ம பயணிக்கும் போது பின்மார்க்கமானது பேரா பிறந்திருந்து. அதுதான் இது பின்மார்க்கம் சொல்றதுக்கு என்னன்னா, இதுல வந்து மத்த மார்க்கம்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கம்லாம் வந்து நம்ம பிறப்பு இறப்பு வந்து அறுக்க முடியாது. இந்த நீங்க யோகத்துக்கு வந்த பிறகுதான் அந்த ஜீவன் முக்தரெல்லாம் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால அந்த பிறப்பு இறப்புன்றதை அறுக்க முடியாது. அது இன்னும் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிற மாதிரிதான். இப்ப நான் டாக்டர் ஆகணும்னா அதுக்கான படிப்பு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி படிக்கிறது தான் சரியே கிரியை எல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி வர்றது. இந்த யோகம்னு வந்துட்டா ஒரு 10th 12ங்கிற மாதிரி ட்ரைனிங்க்கும் வந்துடுது.
அப்புறம் நம்ம டாக்டராகவே ஆகுறது. எதுக்கு படிக்கிறோமோ அதுவாகவே ஆகுறது. இப்ப நம்ம ஆன்மீகத்துல என்ன படிக்கிறோம்? சிவமாகவே ஆகுறதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகியல்ல இருக்கும்போது தான் டாக்டரா தான் இன்ஜினியர் ஆகுறதுக்காக நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்க வந்து சிவமாகறதுக்காக படிக்கிறோம். இப்ப டெய்லி ஸ்கூலுக்கு வர மாரி தான் இப்ப நம்மளும் வந்துட்டு இருக்கோம். அ கா அ இந்த ஸ்கூலுக்கு லைனா தான் தலைவராவும் இருக்காங்க. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே வந்து ஸ்கூலுக்கு வந்துற மாரி தான் வந்துட்டு இருக்கோம். இதுதான் இந்த எதுக்கு நம்ம இதெல்லாம் வரோம்னா, சிவமாகவே ஆகுறதுக்கு. டாக்டராவோ, என்ஜினியராவோ இல்ல, சிவமாக ஆகணுங்கிறதுக்கு. அந்த இதுல அதனால இந்த சரியை கிரியையும் வந்து அதிலயே நின்னுடக்கூடாது. நம்ம வந்து 7த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட்ல அங்கேயே நிக்காம, அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து பாஸ் ஆயிட்டே போகணும் இல்லையா? அத சொல்றதா தான் துன்மார்க்கம் ஞானத்து உறுதியுமாமே. இதுல சரண்யா தளத்துல சொன்ன மாரி இத பாசிட்டிவாவும் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, நீ அடுத்து படிச்சு பாஸ் பண்ணா, நீ கண்டிப்பா டாக்டர் ஆகலாம். அது மாரி நீ கண்டிப்பா சிவமாகலாம். ஞானத்து உறுதியும் ஆமே அப்படி பார்க்கலாம். இல்ல இப்ப என் புத்தகத்துல வந்து கேன் தே ஹெல்ப் ஒன் டூ ஞானா இது அதாவது இது என்ன நீ படிக்காம நீ இங்கேயே தங்கிட்டே இருந்தேன்னா உன்னால எப்படி அங்க போக முடியுமா? ஞானத்துக்கு போக முடியுமா? இது மாரி பிறந்து இறந்து இதிலயே நீ உழண்டுட்டு இருந்தா உன்னால எப்படி ஞானத்துக்கு போக முடியும்? அது மாரி நீ கே அ உட்காந்துட்டே இதிலயே இருந்துட்டே இருந்தா எப்படி நீ அடுத்த நிலைக்கு போக வேண்டாமா? அப்படின்னு நம்ம கேட்கிற மாரியும் நம்ம பார்க்கலாம். அ எல்லாமே சொல்றது ஒண்ணுதான். அடுத்தடுத்த நிலைக்கு போயி நம்ம வந்து ஞானத்த வந்து அடையணும். பாதியிலே நிக்காம, அதே இடத்துல இந்த இடம் நல்லா இருக்கே, இங்கேயே இறைவனோட அருள நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கேயே நல்லா இருக்கு. நான் டெய்லியும் ஒரு மந்திரம் சொல்றேன். இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு இல்லாம, அடுத்த நிலைக்கு வாங்க, அடுத்த நிலைக்கு வாங்க. அது மாரி யோக நிலைக்கு வந்து உங்களோட வினைகள்லாம் நீக்க பெறுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆணவத்தையும் அழிச்சு இறைவனாகவே மாறுங்க. அப்படின்றத சொல்றதா இந்த 4வது வரியிலயும் பார்க்கலாம். இதுதான் இந்த பாடல்ல சகமார்க்கமா புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு லைனைய தொட்டு அனைவருடைய அற்புதமான உரையும் கேட்க முடிஞ்சது. மிக்க நன்றி. இதுல வந்து இந்த மந்திரத்துல வந்து நல்ல இன்சைட்ஸ் பார்த்திருக்கோம். எனக்கு தோன்றிய சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா, சகமார்க்கம் அப்படிங்கிற ஒரு தோழமை நெறிய கொண்டு வர்றாரு. நமக்கு வந்து இந்த இடத்துல 2 டைமென்ஷன்ல இந்த பாட்டை பார்க்கலாம். ஒண்ணு வந்து தோழமை நெறினோடனே நம்மளுக்குள்ள வந்த சைவ சித்தாந்தத்துல நமக்குள்ள வரக்கூடிய பெயர் வந்து சுந்தரர். அவரோட ஒரு பார்வை, அவருடைய ஒரு நெறி, அவருடைய வாழ்வியல் முறை நமக்கு வந்து ரொம்ப பெரிய விழிப்புரை தரும். ஒரு பெரிய பார்வையை நம்முள்ளே உணர்த்தும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு, சகமார்க்கம்னு எதை சொல்றாரு? சன்மார்க்கத்தினுடைய சகமார்க்கம், சன்மார்க்கத்தினுடைய தோழமை நெறி. அப்போ இறைவனை எங்கனம் பற்றுவது என்பதற்குண்டான தோழமை நெறி ஒரு பார்வை. 2வது சகமார்க்கம் அப்படின்னா யாருக்கு சகமார்க்கம், எதற்கு சகமார்க்கம்? சன்மார்க்கத்திற்கு சகமார்க்கம். அப்ப சன்மார்க்கத்தோடு ஒத்து போவது அப்படிங்கிற ஒரு பொருளையும் நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம். இந்த தலைப்பையே அப்படி பார்க்கலாம். அப்ப எது சன்மார்க்கம்? என்னங்க நீங்க போன மந்திரத்துல வந்து பின்னிய ஞானமும் வேதாதி வேதமும்னு சொன்னாரு. பின்மார்க்கம் 3ம் பெறவியல்பாம் என்றால் அப்படின்னு பின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னப்போ நம்ம வந்து அப்பவே சொன்னோம், அவர் வந்து எந்த மார்க்கத்தையும் குறை சொல்லவில்லை, எந்த மார்க்கத்தையும் தள்ளி வைக்கல. அதற்குன்னு உண்டான பொருட்களை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல அந்த சகமார்க்கம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது. அப்போ அதுதான் அந்த சன்மார்க்கமும் தான் சகமார்க்கமானது. அப்படின்னா சன்மார்க்கம் என்ன தந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன சொன்னாரு? கசியாத நெஞ்சம் கசிவித்து. இதுதான் அந்த சன்மார்க்கத்தினுடைய மொத்த விளக்கமே இந்த கசியாத நெஞ்சம் கசிவித்து அப்படிங்கிறது தான். அப்ப அந்த நெறியில் நின்று சகமார்க்கத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பார்வையை வச்சுட்டு நம்ம வந்து
சுந்தரரை கொண்டு போனோம்னா இன்னும் அற்புதமா இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது, மண்மார்க்கமாம் முத்தி சித்திக்குள் வைப்பதாம், பின்மார்க்கமானது பேரா பிறந்து இறந்து துன்மார்க்க ஞானத்து உறுதியுமாமே அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல மண்மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல, அப்புறம் பின்மார்க்கம் அப்படின்றார். பின்னே வருகின்ற மார்க்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பிறப்பு இறப்பை தரக்கூடியது. அப்ப நம்ம பார்த்தோம் சாரூபம் சாரூபம் சாயுஜ்யம் சாரூபம் அப்படிங்கிற இந்த இடத்துல சாயுஜ்யத்தை தவிர மிச்சம் எல்லாமே பிறப்பிறப்புக்குள்ள வரக்கூடியதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுவும் நம்மால் வருவதா, இறையம்பெருமானின் கருணையினால் அவருடைய ஆகையினால் வருவதா அப்படிங்கிறதுதான் கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி பின்மார்க்கமானது பேரா பிறந்திறந்து அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, பிறந்திறந்து துன்மார்க்கமானத்து உறுதியுமாமே அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல துன்மார்க்கம்னு அதை பார்க்கறத விட உன்மார்க்கம், உன்னி எண்ணக்கூடிய மார்க்கம் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அந்த பிறந்திறந்து நம்ம ஐயா அத அழகா விளக்க முடியும். ஏன்னா அந்த இந்து வர்றதுனால இந்த தூ வருது. மிச்சப்படி இது துன்மார்க்கம் அப்படின்னா துர்மார்க்கம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்ல. உன்மார்க்கம். அப்போ உன்மார்க்கம்னா என்னது, உன்னி எண்ணக்கூடிய, உண்ணுதல் அப்படின்னா எண்ணக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய மார்க்கமானது உறுதியுமாமே அப்படின்னா அது அந்த ஞானத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை. அத இப்ப சன்மார்க்கத்துக்குள்ள போயாச்சு, அங்கேயே நிற்கணும் அப்படின்னா அதனுடைய சகமார்க்கமாக நாம் எதை கொள்ளலாம் அப்படின்னா பக்தி. அததான் சொல்றாரு, புத்தி சித்திக்குள் வைப்பதாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சித்தியில் நிற்பது அப்படின்னு. இத எப்படி அப்படின்னா அவர் எல்லாம் பண்ணார். 2 கல்யாணம் பண்ணார் சுந்தரர். 2 திருமணம் நடந்தது அவருக்கு. 2மே இறைவனுடைய கருணையினால் நடைபெற்ற விஷயம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அடியார்களையும் 4 எல்லாரையும் விட சுந்தரர் அவ்வளவு அற்புதமா இருப்பாரு, பேர அழகனா இருப்பாரு. ஆடை அணிகளோடு மிகப்பெரிய அரசன் மாதிரி இருப்பாரு அவரு. அப்புறம் இறைவனை எந்த நேரமும் தன்னுடைய பணியாளனாக அவர் நினைத்தாரு. என்ன சொன்னாரு, இந்த நெல்லெல்லாம் என்னால குமிக்க முடியாது, நீ கொண்டு போய் கொட்டு அவனு பூதகணங்களை அனுப்பி இறையம்பெருமான் அவருக்கு நெற்களை கொண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு தூது போ, என்னுடைய மனைவியிடம் தூது போ, என்கிட்ட கோச்சுன்னு இருக்கா. அங்க போனாரு. போய் அவருடைய நிலையை விளக்கி சொன்னார். இன்னும் நிறைய விஷயங்கள் பெருமான் சுந்தரருக்காக செய்து கொடுத்தவை நிறைய இருக்கு. இதோ நான் இப்ப இருக்கக்கூடிய இந்த திருக்கச்சூர் தலைமை எப்படி அப்படின்னாக்கா, அந்த இறைவன் அவருக்காக உணவை இறந்து பெற்று அவருக்கு விருந்து கொடுத்த ஸ்தலம் இது. அப்போ அவருக்கு உணவு விட்டு கொடுத்திருக்கிறாரு. அவர் அவ்வளவு பசியோடு தாகத்தோடும் படுத்திருக்கும் போது மழைல நீர் நிறைந்து கோவிலை சுற்றி நீர் ஓடின்னு இருக்கு. அவரால் கிராமத்துல போய் சாப்பாடு வாங்க முடியல. உடனே அவருக்காக இறைவன் இறந்து விருந்துட்டு இருக்கிறார். அப்போ அந்த கிராமத்துல இரந்திட்டீஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. அப்புறம் இந்த மிகப்பெரிய கோவிலுக்குள்ள விருந்திட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. அப்போ அவருக்காக என்னெல்லாமோ பண்ணியிருக்கார். அப்போ அந்த மாதிரி இந்த 4 சுந்தரருக்காக இறைவன் செய்த பணிகள் எல்லாரையும் சோதிச்சு கொடுத்தா சுந்தரரை மாத்திரம் சுந்தரர் ஆர்டர் பண்ணி இறைவன் அவருக்கு பண்ணாரு அப்படின்னு. ஆனா அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவுக்கரசரும் பாடிய நல்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாரு. கல்லியல் மனதை கசிவித்து கழல் அடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வள்ளியல் வானவர் வணங்க நின்ற ஆனை வலிவலம் தனில் கண்டேனே அப்படின்னு வலிவலம்ங்கிற ஊர்ல நான் அவர் எப்பேற்பட்டவரா, கல்லியல் மனதை கசிவித்து கழல் அடி காட்டி. அப்போ என்ன கல்லு மாதிரியான என்னுடைய மனதை கசிவித்து என்னை காட்டி அவர் தருகிறார், என்னை ஆட்கொள்ளுகிறார் அப்படின்னு அவரோட வேலை அது.
அப்பேற்பட்டவனை நான் வந்து வலிவலம்ல வந்து நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. இதோட இன்னும் அடுத்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. பாடுமா பாடி பணியுமாறு அறியேன். எனக்கு பாடி பணியெல்லாம் தெரியாது, பரவுமா பதவி பரவுமாறும் அறியேன். எனக்கு புஸ்தகம் எல்லாம் படிச்சு ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கோ, வேதங்கள் என்ன சொல்லுகிறது, ஞானியர்கள் உன்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு கூட எனக்கு தெரியாது. தேடுமா தேடி திருந்துமாறும் அறியேன். எனக்கு எங்க இருக்கேன்னு தேடி தேடி வந்து பார்த்து என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆறுமாறு திருந்துமாறு அறியேன், செல்லுமா செல்ல செலுத்துமா அறியேன். எங்க போகணும் எங்க வரணும் எதுவுமே தெரியாது. கூடுமாறு எங்கனம் என்று கூட குறித்து காட்டி, இது எப்படி என்னோடு கூட வேண்டும் என்று நீதான் எனக்கு குறித்து காட்டி, எனக்கு அடையாளம், எனக்கு வந்து வழிகாட்டி தந்தாய். குறித்து காட்டி கொணர்ந்து எனையாண்டு வாடி நீ வாழா வருந்தல் என்பானை அப்படின்ற. நீ வருந்தாதேன்னு நீதான் எனக்கு சொல்ற. அதுக்கு எப்படி வருந்தாம இருக்கணுங்கிறதையும் நீதான் எப்படி எனக்கு காமிச்சு கொடுத்த. எப்படி கூடுமாறு எங்கனம் என்று கூற குறித்து காட்டி, எப்படி உன்னோடு கூடுவது என்று எனக்கு நீ காட்டி கொடுத்தாய் அப்படின்னு. இதெல்லாம் உன் வேலை, உன்னோட இடத்துல நீ எனக்கு பண்ணி கொடுத்தது. அப்படி பண்ணி என்னை உன்னோடு எங்கனம் கூடுவது என்று எனக்கு குறித்து காட்டி என்னுடைய வருத்தத்தை நீக்கியவனாக நீயே இருக்கிறாய். அப்பேற்பட்டவனை நான் வலிவலம் தன்னில் வந்து கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. எப்படி கூடுமாறு அததான் சொல்றாரு. கல்லியல் மனதை கசுவித்து கழல் அடி காட்டி அப்படின்றார். இந்த வார்த்தைலாம் நம்மளால ரொம்ப எளிதா ஜீரணிச்சு போயிடவே முடியாது. அந்த கல்லியல் மனதை கசிவித்துதான் இந்த இடத்துல சொல்றாரு. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து. நீங்க யோசிக்கலாம், எப்படி இப்படி ஒரே மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. பேருண்மையை அங்கனம் மட்டுமே சொல்ல முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு மந்திரம் இது. அததான் சன்மார்க்கம் தானே சகமார்க்கம் அப்படின்னு சொன்னது. மண்மார்க்கமாம் முத்தி சித்திக்குள் வைப்பதாம் எங்கனம், அதான் சொல்லிட்டாரு இந்த இடத்துல. கூடுமாறு எங்கனம் என்று கூற அப்படின்றார். எப்படி கூடுவது என்பதை காட்டுவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை அவர் நமக்குள் காட்டி தருகிறார். அதுதான் சித்திக்குள் வைப்பது. அப்புறம் பின்மார்க்கமானது பேரா பிறந்திருந்த அத்தாப்புல வர்ற எல்லா மார்க்கமும் நல்லதுதான். ஆனா என்ன செய்யணும், பிறந்து இறந்து நம்ம வந்துகிட்டே இருக்கணும். ஆனா இந்த உன்மார்க்கம், உண்ணி எண்ணக்கூடிய இந்த மார்க்கம் என்ன அப்படின்னா ஞானத்து உறுதியுமாமே அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஞானத்தில் உறுதியாக நிற்பது அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் சொல்லி தர திருமூலர். ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்களை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. நிறைய தகவல்கள் சொன்னீங்க, நல்ல விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. பிரணவன் ஐயா எனக்கு காமிக்கல, வந்திருக்காங்களா? வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. இங்க விந்தியா வரலையா? சரி சரி, நல்லது நல்லது. சரி, கிருத்திகா ரொம்ப அருமையான ஒரு பாட்டு சொன்னாங்க. ஆனா அந்த கடைசியா சொன்னது அந்த கசிந்து உருக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப, அத உருக்குறதுக்கான தொடக்கத்திலேயே அறியேன் அறியேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த பாட்டை முடிச்ச விதம் நல்லா இருந்தது. இன்னைக்கு சகமார்க்கத்துல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சுந்தரர் சொல்லியிருப்பாரு. அதை மாத்திரம் ஓதி இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சுந்தரர் சொல்லுவாரு, ஏழு இசையாய், அப்புறம் இசை பயனாய், அப்புறம் என்னுடைய தோழனுமாய் அப்படின்னு சொல்வாரு. அது ஒண்ணு. அப்புறம் இந்த நால்வர் துதின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த நால்வர் துதியில வாழி திருநாவலூர், அவர் பிறந்த ஊரு திருநாவலூர், வாழி திருநாவலூர் வன் தொண்டர், அத தொண்டர்லயே வன் தொண்டர், வன்மையா சிவனை வன்மையா நடத்தினவர் அவரு. ஆனா ஏன் வன்மையா நடத்தினாருன்னா நாம் நன்மை பெறுவதற்காக. அது ஒண்ணு. அடுத்தது எல்லாருமே சொல்லுவாங்க சுந்தரருக்கு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. 2ங்கிறது மனைவி மட்டும் இல்ல, 2 தடவை அடி எடுத்து கொடுப்பாருங்க. முதல்ல திருவெண்ணெய்நல்லூர்ல பித்தா பிறைசூடின்னு அங்க ஒரு இடத்துல அடி எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் இன்னொரு ஊர்ல இறைவன் சொல்லுவாரு,
எல்லா அடியார்களையும் பாடு அப்படின்னு அது ஒரு தனி கதை பெரிய புராணத்துல இருக்கும். அப்ப சுந்தரர் கேட்பாரு, எப்படி பாடுறது அப்படின்னு. அப்பதான் என்ன உனக்கா தெரியாது, தில்லை அப்படின்னு சொல்லி தொடங்கு, அப்பதான் தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. அது திருத்தொண்டர் திருத்தொகை. சுந்தரர் இந்த பூமிக்கு வந்ததே திருத்தொண்டர் திருத்தொகையை கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா திருத்தொண்டர் திருத்தொகை படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதே மாதிரி சுந்தரருடைய பேரே நம்பி ஆரூரர் தான். அவருக்கு சுந்தராங்கிறது இறைவன் கொடுத்தது. ஆனா அவருடைய பேர் நம்பி ஆரூரர். சுந்தரரோட அப்பா ஒரு ஆதி சைவர், ஒரு சிவன் கோவில் இருக்கக்கூடிய குருக்கள். ஆனா பிறந்த உடனே திருமுனைப்பாடி நாட்டு அரசர் நரசிங்க முனையர் அவரை தத்து எடுத்து வளர்ப்பாரு. கிருத்திகா சொன்னாங்களா, அரசரை மாதிரி இருந்தார். அரசரை மாதிரிலாம் இல்ல, அரசனாவே இருந்தாரு. அது மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன பாட்டு பார்ப்போம். இது சர்க்குரு ஓதுவார் பாடியிருக்காரு. கிருத்திகாக்கு அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் பாடியிருக்காரு. யூடியூப்ல நீங்க கேட்டுக்கலாம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவா. அப்ப பொண்ணு மெய்ப்பொருள் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. பொண்ணும் இந்த ஜென்மத்துக்கு, ஆனா மெய்ப்பொருள் தான் எல்லா ஜென்மத்துக்கும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை. இந்த பாட்டை ரொம்ப நேரம் ஓதுவோம், ஆனா இங்க அது மாதிரி பண்ண முடியாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை என் பிழை பொறுப்பானை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவுனாத எம்மானை இன்ன தன்மையன் என்று அறிவுனாத எம்மானை அன்னம் பழகும் பை அணி ஆரூரானை அன்னம் பைகளும் பழனத்து அணி ஆரூரானை 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 மறக்கலும் ஆமே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி. யாருக்கும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கேட்கலாம். வாங்க ரத்னகுமாரையா. அதாவது 2 விஷயம். ஒண்ணு, உங்க கேட்கிறது பேரானந்தம். 2வது, இது கிருத்திகாக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பேரன்புக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. நிறைய நிறைவு செய்திருக்கோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும் காலை எழுந்து கருத்தெறிந்தோதனி ஞான தலைவனை நன்னவர் என்றும் கூறிய திருமூலர் கூற்றுக்கற்ப வந்திருந்த கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் தெளிவு கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.